Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடண்ட்ஸ்க்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓட முதல் எக்ஸசைஸ் பார்க்க போறோம். இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லா ஃபைண்ட் த மீன் பத்தி தான் உங்களோட क्वेश्चंस இருக்கு. மீனை வந்து மூணு டைப்ல நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஆனா யூஸ் அப்ரோப்ரியேட் மெத்தட் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. இங்க பாருங்க, which method did you use to find the mean and why அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनல கூட. சோ எங்க எந்த மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்றதே நம்ம இங்க தெளிவா பார்க்க போறோம். முதல் क्वेश्चन அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். A survey was conducted by a group of students as a part of their environment awareness program in which they collected the following data regarding the number of plants in 20 houses in a locality. Find the mean number of plants per house அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்பர் ஆஃப் பிளான்ஸும் நம்பர் ஆஃப் ஹவுசஸும் 0 to 2 பிளான்ஸ் வந்து ஒரு ஹவுஸ்ல இருக்கு, 2 to 4 பிளான்ஸ் வந்து 2 ஹவுசஸ்ல இருக்கு, 4 to 6 பிளான்ஸ் ஒரு ஹவுஸ்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி 20 ஹவுஸ்ல எவ்வளோ பிளான்ஸ் இருந்தது அப்படின்றதோட டேட்டா இங்க கொடுத்துட்டாங்க. இதுக்கு நீங்க எந்த மெத்தட் ஆஃப் மீன் யூஸ் பண்ண போறீங்க, ஏன்னு சொல்லுங்க, அதோட மீனையும் கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு கொடுத்திருந்த இந்த டேபிள். இந்த டேபிள்ல இருந்து நம்பர் ஆஃப் பிளான்ஸும் நம்பர் ஆஃப் ஹவுசஸும் கொடுத்திருந்தாங்க. நம்பர் ஆஃப் பிளான்ஸ் வந்து கிளாஸ் இன்டர்வல்ஸா இருக்கு, நம்பர் ஆஃப் ஹவுசஸ் வந்து எத்தனை யூனிட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 0 to 2, 2 to 4 அப்படின்னு கொடுக்குறாங்களா, அது வந்து கிளாஸ் இன்டர்வல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது CA அப்படின்னு இப்படி காப்பி பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் ஹவுசஸ்ன்றது ஃப்ரீக்வன்சி, அதை எஃப்னு சொல்லுவோம். ஸோ இப்படி கொடுத்திருந்த டேபிளை இப்படி எடுத்து காப்பி பண்ணிக்கோங்க, எந்த சேஞ்சும் கிடையாது, அப்படியே எழுதிக்க வேண்டியதுதான். ஸோ எழுதியாச்சு. ஸோ இதை இப்போ கால்குலேட் பண்றதுக்கு முதல்ல எக்ஸ்ஐன்றதை கண்டுபிடிக்கணும். எக்ஸ்ஐ அப்படின்னா என்னன்னா மிடில் வேல்யூன்னு அர்த்தம். அதாவது கிளாஸ் இன்டர்வல்ல 0க்கும் 2க்கும் நடுவுல என்ன நம்பர் இருக்கு, 1. இங்க 2க்கும் 4க்கும் நடுவுல 3, 4க்கும் 6க்கும் நடுவுல 5. இந்த மாதிரி எழுதணும். இது வந்து சின்ன நம்பர்னால இதை நம்ம மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிக்கிறோம் இல்லையா. ஒருவேளை இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான நம்பரா இருந்தா ரெண்டத்தையும் ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணும். இப்போ 4 + 6 10, 10 2 ஆல டிவைட் பண்ணா 5 கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஸோ 6க்கும் 8க்கும் 7 கிடைக்கும். அடுத்து 9, 11, 13 இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இதை கிளாஸ் மார்க்னு கூட சொல்லுவாங்க. கிளாஸ் மார்க்னா என்னன்னா, இப்போ ஒரு கிளாஸ் இன்டர்வல்ல சின்ன நம்பர் வந்து லோவர் லிமிட், பெரிய நம்பர் வந்து அப்பர் லிமிட், ரெண்டத்தையும் ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்றதுக்கு பேர் தான் கிளாஸ் மார்க். அப்படிதான் இந்த எக்ஸையை நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும். கண்டுபிடிச்சாச்சு. இதுல என்ன மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதுல டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ண போறோம். எதுக்காக டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸையும் அவங்க கொடுத்திருக்க ஃப்ரீக்வன்சி பாருங்க, எல்லாமே 1 டிஜிட் நம்பர். இந்த ரெண்டு நம்பரையும் நம்மளால மைண்ட்லேயே மல்டிபிள் பண்ணிக்க முடியும்ல. அப்ப இதை நம்ம எந்த கட் ஷார்ட்டும் பண்ண முடியாது. இது ஆல்ரெடி இது சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. இப்போ இது ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணி எக்ஸ்ஐ எஃப்ஐன்றதை எழுத போறோம். ஆக்சுவலா மல்டிபிள் பண்றோம். 1 1s are 1, 2 3s are 6, 1 5s are 5, 5 7s are 35, 9 6 are 54, 2 × 11 22, 3 × 13 பண்ணும்போது 39 அப்படின்றது கிடைக்கும். ஸோ இந்த எஃப்ஐ எக்ஸ்ஐ நம்ம கடைசியா இந்த எஃப்ஐ யார் கூட மல்டிபிள் பண்றோமோ அவங்களை எப்பவுமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ண போறோம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எழுதும் போது இப்படி மாதிரி எழுதுறேன்ல, இது வந்து சம்மேஷன் அப்படின்னு அர்த்தம். சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ எக்ஸ்ஐ. எஃப்ஐ எக்ஸ்ஐல இருக்க எல்லா வேல்யூவும் எடுத்து ஆட் பண்ணும்போது 162 கிடைக்குது, அதை எழுதிக்கோங்க. சம்மேஷன் எஃப்ஐயும் கண்டுபிடிச்சிக்கணும். ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணா 20 கிடைக்குது. அது ஆல்ரெடி கொஸ்டின்ல கூட சொல்லிட்டாங்க. 20 ஹவுசஸோட டேட்டா தான் இது, அதனால இது 20 எழுதிக்கலாம். இப்போ டைரக்ட் மெத்தட்னா ஃபார்முலா என்னன்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ மீன்ஸ் ஈக்குவல் டு, மீன்ன்றதை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா எக்ஸ் பார்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, விச் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் எஃப்ஐ எக்ஸ்ஐ. இந்த கடைசியா நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அவங்க தான் நம்மளோட நியூமரேட்டர்ல வருவாங்க, டிவைடட் பை சமேஷன் ஆஃப் எஃப்ஐ. சமேஷன் ஆஃப் எஃப்ஐ நம்ம கேபிட்டல் என்னன்னு கூட எழுதலாம், இல்ல சமேஷன் எஃப்ஐன்னு நம்ம எழுதிக்கலாம். ரெண்டுமே கரெக்ட் தான். இப்போ சமேஷன் எஃப்ஐ எக்ஸ்ஐக்கு இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 162 கண்டுபிடிச்சிருக்கோம். டினாமினேட்டர்ல இங்க 20 இருக்கு. 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 10s are, இது 81. 81 10 ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது வந்து 8.1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்ப 8.1 அப்படின்றதான் நம்மளோட மீனோட கரெக்டான வேல்யூ. ஸோ இப்படி எழுதி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒரு வேல்யூ பேஸ்டு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, நிறைய பிளான்ஸ் வந்து வைக்கிறதுனால இட் வில் ரெடியூஸ் த பொல்யூஷன் அப்படின்னு நம்ம எழுதலாம். நமக்கு நிறைய ரெயின் கிடைக்கும் அப்படின்னு எழுதலாம். அந்த மாதிரி வேல்யூ பேஸ்ட் கொஸ்டின் முன்னாடி இயர்ஸ்ல கேட்டாங்க. இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்ல அந்த மாதிரி கேட்கறதுல இந்த வேல்யூ வரைக்கும் தான் கேட்கறாங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெய்லி வேஜஸ் ஆஃப் 50 ஒர்க்ஸ் ஆஃப் அ ஃபேக்டரி கொடுத்துருக்காங்க. டெய்லி வேஜஸ் வந்து 500 to 520 வாங்குற ஒர்க்கர்ஸ் 12 மெம்பர்ஸ். அதே மாதிரி இந்த டேட்டா இருக்கீங்க. ஸோ இந்த டேபிள் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த மீன் டெய்லி வேஜஸ் ஆஃப் த ஒர்க்கர்ஸை கண்டுபிடிக்கணும் யூசிங் த அப்ராப்ரியேட் மெத்தட்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, அப்போ என்ன மெத்தட் அதுக்கு வந்து யூஸ் ஆகுமோ கரெக்டாக அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க அப்படின்றத அதோட அர்த்தம். ஃபைனல் எக்ஸாம்லயுமே அப்ராப்ரியேட் மெத்தட் தான் கொடுப்பாங்க. ஸோ நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணணும், இதை டைரக்ட் மெத்தட்ல போடணுமா, அசியூம்டு மீன்ல போடணுமா, இல்லை ஸ்டெப் டிவியேஷன்ல போடணுமா, நம்ம தான் கண்டுபிடிக்கணும்.
இப்போ டேபிள்ல கொடுத்திருந்த டெய்லி வேஜஸும் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸையும் எடுத்து கிளாஸ் இன்டர்வல்னும் ஃப்ரீக்வன்சினும் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி அப்ரோப்ரியேட் மெத்தட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம் முதல்ல. ஸோ கொடுத்துருக்க இதை சிஐஎஃப்ஐன்னு எஃப்னு எழுதிக்கிறோம். எஃப்ஐன்னு கூட நம்ம எழுதலாம். ஏன் அந்த ஐ யூஸ் பண்றாங்கன்னா இது வந்து F1, இது F2, இது F3 அப்படின்னு நேம் பண்ணிக்கிறது. அதாவது ஃபர்ஸ்ட் இன்டர்வலோட ஃப்ரீக்வன்சி, செகண்ட் இன்டர்வலோட ஃப்ரீக்வன்சின்னு சொல்லிக்கிறதுக்காக அப்படி நம்ம எழுதிக்கிறோம். ஸோ முதல்ல எப்பவுமே எக்ஸ்ஐ கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸ்ஐயை வச்சு தான் இது என்ன மெத்தட் நம்மளால சொல்ல முடியும். இப்போ எக்ஸ்ஐ அப்படின்றது இந்த இன்டர்வல்ல நடுவில் இருக்க நம்பர். 500க்கும் 520க்கும் நடுவில் 510 கிடைக்கும். 20க்கும் 40க்கும் நடுவில் 530. அதே மாதிரி இது 550, 570, 590. இந்த மாதிரி சென்டர் நம்பர் எடுத்து எழுதிட்டோம். இல்லைன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 12 டிவைட் பண்ணியும் நீங்க எழுதலாம். எழுதியாச்சு. இது வந்து நான் முதல் கொஸ்டின்ல நம்ம பண்ணோம். இது ரெண்டுத்தையும் அப்படியே, இது ரெண்டுமே ஈஸியான நம்பர் இருந்தா டைரக்டா மல்டிபிள் பண்ணி எழுதுனா அதுக்கு பேரு டைரக்ட் மெத்தட். ஆனா இந்த நம்பர்லாம் ரொம்ப பெருசா இருக்குல்ல, அப்ப இதை நம்மளால டைரக்டா மல்டிபிள் பண்ண முடியாது. அதனால இதை நம்ம அசியூம்டு மீன் மெத்தடுக்கு முதல்ல கொண்டு போறோம். ஸோ அசியூம்டு மீன் மெத்தட்னாலும் ஸ்டெப் டிவியேஷனாலும் ஒரே மாதிரி தான் ப்ராசஸ் ஆகும். ஸோ இதை முதல்ல அசியூம்டு மீனுக்கு மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா, அதாவது இந்த எக்ஸையை சின்ன நம்பரா மாத்தணும். அதுக்காக இந்த எக்ஸைல நடுவுல இருந்து ஒரு நம்பரை எடுத்து அதை ஏன்னு நேம் பண்ணிக்கோங்க. ஸோ 550 தான் நம்மளோட ஏ. இந்த ஏவை யூஸ் பண்ணி இந்த டேபிள்ல இருக்க எல்லாரோட வேல்யூவை நம்ம என்ன பண்ண போறோம், மைனஸ் பண்ணிக்க போறோம். இதுல சப்போஸ் 2 நம்பர் வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னா, நீங்க எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். எதை யூஸ் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஏன்னா இங்க என்ன ஏ எடுக்கிறோமோ அதே ஏ தான் நம்ம கொண்டு போய் ஃபார்முலால சப்ஸ்டியூஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ டிஐஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் ஏ. எக்ஸ்ஐல இருந்து ஏயை மைனஸ் பண்ணிக்க போறோம். இதான் நம்மளோட எக்ஸ்ஐ. ஏவை மைனஸ் பண்ண போறோம் அப்படின்னா இப்போ 510ல இருந்து மைனஸ் 550, 530ல மைனஸ் 550. பென்சில் இருந்துச்சுன்னா நீங்க பென்சில் வச்சு மைனஸ் 550 மைனஸ் 50 எழுதிட்டு கூட சப்ட்ராக்ட் பண்ணிட்டு அழிச்சிடலாம். இல்ல மேம் நான் இது மைண்ட்லேயே பண்ணிடுவேன், ரொம்ப சிம்பிள் தானே. 510 மைனஸ் 550 அப்படின்னா மைனஸ் 40 கிடைக்கும். ஏன்னா 550 தான் பெருசு. இதே மைனஸ் 20 இருக்கும். இது 550ல 550 போனா 0. 570ல 550 மைனஸ் பண்ணா 20. அதே மாதிரி இது வந்து 14 கிடைச்சாச்சு. இப்போ இது வந்து அசியூம்டு மீன்ல சம்ம கம்ப்ளீட் பண்ணுமா இல்ல ஸ்டெப் டிவியேஷனுக்கு போகணுமான்னு யோசிக்க வேண்டிய டைம். இப்போ இந்த டிஐயோட வேல்யூஸை பாருங்க. இங்க இருக்கிற கிளாஸ் இன்டர்வலை பாருங்க. கிளாஸ் இன்டர்வலோட கேப் எவ்வளோ இருக்கு, 20 கேப்ல இருக்கா. இவங்க எல்லாரும் 20 டேபிளால டிவைட் ஆகுறாங்க பாருங்க. ஸோ எல்லாமே 20ஆல டிவைட் ஆகும்ல. அப்போ நம்மளால இதை ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடுக்கு கொண்டு போக முடியும். இது எல்லாரும் டிவைட் ஆகுறதுனால நம்ம அடுத்து யூஐன்னு ஒரு டேர்மை கண்டுபிடிக்க போறோம். யூஐ அப்படின்றது என்னன்னா, நமக்கு கிடைச்ச டிஐ வேல்யூவை 20ஆல டிவைட் பண்ணிக்கிறது. இந்த 20ன்றது தான் ஆக்சுவலா கிளாஸோட வித்துன்னு சொல்லுவாங்க. நம்ம ஹெச்ன்னு சொல்லி அதை யூஸ் பண்ணுவோம் ஃபார்முலால. இப்போ இது எல்லாத்தையும் 20ஆல டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 48 20ஆல டிவைட் பண்ணா மைனஸ் 2, 28 20ஆல டிவைட் பண்ணிட்டோம்னா மைனஸ் 1, 0 by anything 0, 20 by 21, 40 by 22. இப்போ பாருங்க யூஐ வந்து ரொம்ப ரெடியூஸ்டு குட்டி நம்பரா மாறிடுச்சு. இப்போ இதை வந்து எஃப்ஆல மல்டிபிள் பண்றது நமக்கு ரொம்ப ஈஸியான வேலை இல்ல. ஸோ டிஐ வந்து காமன் டேபிள் இல்லைன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அதுக்கு பேர் அசியூம்டு மீன் மெத்தட். யூஐ வரைக்கும் வந்தோம்னா அதுக்கு பேர் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். அதுதான் டிஃபரன்ஸ். ஸோ யூஐக்கு அப்புறம் இதை ரெடியூஸ் பண்ண முடியாதுன்றதுனால இப்போ இந்த எஃப்ஐயும் யூஐயும் மல்டிபிள் பண்ணி இங்க எழுதிக்க போறோம். ஸோ மல்டிபிள் பண்ணி எழுதிடலாம். ஸோ எஃப்ஐ யூஐ. எஃப்ஐயை நம்ம இது வரைக்கும் யூஸே பண்ணல. நம்ம எக்ஸ்ஐ வச்சுதான் இவ்வளவு நேரம் ப்ராசஸ் பண்ணியிருந்தோம். கடைசியா தான் இந்த எஃப்ஐ மல்டிபிகேஷனுக்காக வரும். 12 2s are 24, மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 24 போடுங்க. 14 1s are 14, 0 into anything 0, 1 6 are 6, 2 10s are 20 எழுதிக்கலாம். ஸோ 2 நம்பர் நெகட்டிவ், 2 நம்பர் பாசிட்டிவ்ல இருக்கு. 2 நெகட்டிவ் நம்பரையும் ஒன்னா ஆட் பண்ணிக்கலாம், 2 பாசிட்டிவ் நம்பரையும் ஒன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பிளஸ் 26 வரும் ஆட் பண்ணும்போது. இது ஆட் பண்ணும்போது மைனஸ் 38 கிடைக்கும். மைனஸ் 38ஐயும் பிளஸ் 26ஐயும் ஆட் பண்றோம். அதாவது ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருந்தா ஆக்சுவலா மைனஸ் தான் ஆகும். ஸோ 12 கிடைக்குது. பிக் நம்பர் சைன் வந்து மைனஸ்ன்றதுனால மைனஸ் 12 அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ எஃப்ஐ எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதி வச்சுக்கணும். அதே மாதிரி எஃப்ஐ எப்பவுமே இந்த கடைசியா நம்ம எழுதுறோம்ல அது மட்டும் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணா போதும். இதான் மீனோட ஃபார்முலா. நம்ம பண்ற மெத்தட் வந்து ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். நம்ம இங்க ஒரு ஏவை மைனஸ் பண்ணோம்ல, அந்த ஏவை இங்க ஆட் பண்ணிட்டு போறோம். இங்க 20ஆல டிவைட் பண்ணோம்ல, அதான் ஹெச்ன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஹெச்சை இங்க நம்ம என்ன பண்ணிக்கணும், மல்டிபிள் பண்ணிக்கணும். இந்த நடுவில் இருக்க டேர்ம் இருக்குல்ல, இது மட்டும் தான் நம்ம வந்து டைரக்ட் மெத்தட்ல யூஸ் பண்ணுவோம். சமேஷன் எஃப்ஐ எக்ஸ்ஐ பை எஃப்ஐன்னு போடுவோம். இது வந்து ஜென்ரலா மீன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதுல நம்ம எக்ஸ்ட்ரா என்னென்ன பண்றோமோ அதை இங்க பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணதை பிளஸ் பண்ணிக்கணும், டிவைட் பண்ணதை மல்டிபிள் பண்ணிக்கணும். இதான் ஸ்டெப் டிவியேஷன் மீனோட ஃபார்முலா. ஸோ மீனை வந்து எக்ஸ் பார்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், 550 யூஸ் பண்ணியிருக்கோமா. ஸோ 550 பிளஸ் சமேஷன் எஃப்ஐ யூஐக்கு என்ன கிடைச்சிருக்கு, மைனஸ் 12 கிடைச்சது. ஸோ இங்க
minus 12 divided by fi ஓட வேல்யூ இங்க 15 கிடைச்சிருக்கு. ஸோ 50 மல்டிபிள் பை ஹெச்ன்றது வந்து நீங்க டிவைட் பண்ண வேல்யூ 20. ஸோ இங்க 20 எழுதிக்கலாம். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடும். அப்போ 550 பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிடும். இங்க 12 இருக்கு, இங்க 2 இருக்கு. 12 2s are 24 டிவைடட் பை 5 கிடைக்கும். இதை நிறைய பேர் வந்து எல்சிஎம் எடுத்து தான் சால்வ் பண்றீங்க. நீங்க எல்சிஎம் எடுக்கிறத விட இதை டிவைட் பண்ணாதான் உங்களுக்கு சம் வந்து ஈஸியா கம்ப்ளீட் ஆகும், நிறைய டைம் வேஸ்ட் ஆகாது. ஸோ 4 5s are 20, பேலன்ஸ் 4. பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கலாம். 8 5s are 40, 0 4.8. ஸோ 550ல மைனஸ் 4.8 வந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டா போதும். ஸோ 550ன்றது ஒரு ஃபுல் நம்பர், பக்கத்தில் 0 பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 4.8 எழுதி சப்ட்ராக்ட் பண்ணுங்க. டெசிமல் நம்பர்ல இருந்தா டெசிமல் நம்பரை மைனஸ் பண்ண முடியும். ஸோ 0ல 8 போகாது, இங்க வந்து ஒன்று பாரோ வாங்கிக்கலாம். அப்போ இங்க 2, இங்க 9 இருந்திருக்கும், இங்க வந்து 5, இங்க 4, இங்க 5. ஸோ 545.2 வருது. ஸோ இதான் நம்மளோட மீனோட வேல்யூ. இந்த வேல்யூ இங்க நம்ம எடுத்திருக்கோம்ல, இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தா நம்ம கரெக்டா பண்ணிருக்கதா அர்த்தம். ஸோ த மெயின் டெய்லி வேஜஸ் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. வேஜஸ் வந்து இன் ருபீஸ்ல கொஸ்டின்ல மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ ஆன்சர் இன் ருபீஸ் சிம்பிள் போட்டு எடுத்து எழுதிருங்க, அதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 3ல the following distribution shows the daily packet allowance of the children of a locality. The mean packet allowance rupees 18. மீனோட வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. மிஸ்ஸிங் ஃப்ரீக்வன்சி எஃப் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ இங்க டேபிள் இருக்கு. கிளாஸ் இன்டர்வலும் அதாவது டெய்லி அலவன்ஸும் நம்பர் ஆஃப் சில்ட்ரனும் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் சில்ட்ரன்றது தான் நம்மளோட ஃப்ரீக்வன்சி. இந்த டேபிளை முதல்ல இப்படி காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதான் உங்களோட கொஸ்டின். ஸோ இப்படி கொடுத்துருக்கிற இந்த இன்டர்வல்ஸ் வந்து கிளாஸ் இன்டர்வல்ஸ், இப்படி எழுதிக்கோங்க. நம்பர் ஆஃப் சில்ட்ரன்றது ஃப்ரீக்வன்சி, இதை இப்படி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது, ஸோ இது வந்து உங்களோட மீன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மிடில் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். 11க்கும் 13க்கும் நடுவில் 12 இருக்கு. 13க்கும் 15க்கும் நடுவில் 14. இப்படி சென்டர் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தால் இப்படி கண்டுபிடிச்சு எழுதிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரெண்டத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுங்க, கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். இப்போ 21 23 ஆட் பண்ணால் 44 வரும். 44 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு அதே 22 தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக இருந்தால் இதை நம்ம டேரெக்டாகவே எழுதிக்கலாம். எழுதியாச்சு. நிறைய ஸ்கூலில் வந்து மிஸ்ஸிங் ஃப்ரீக்வன்சினாலே டேரக்ட் மெத்தடில் மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் டேரக்ட் மெத்தடில் மல்டிப்ளிகேஷன் பண்ணுற டைமை விட நீங்கள் இன்னும் 2 பாக்ஸ் வரைஞ்சி ஸ்டெப் டிவியேஷனில் போட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், எந்த மிஸ்டேக்ஸும் வராது. ஸோ முதல்ல டிஏ கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து 2 டிஜிட் நம்பராக இருக்குது. ஸோ அதனால் இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நான் எக்ஸ்ஐயோட சென்டரில் இருந்து ஒரு நம்பரை ஏன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். இந்த ஏவை வந்து இந்த எல்லா நம்பர்ஸ்லேருந்தும் சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். மல்டிப்ளிகேஷனுக்கு லேட் ஆகும்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ எக்ஸ்ஐ மைனஸ் ஏ சப்ட்ராக்ட் பண்ணிக்க போகிறோம். இதுதான் எக்ஸ்ஐ. 18ஆல் மைனஸ் பண்ணுறோம். அப்போ இது -6, இது -4, இது -2, இது 0, இது +2, இது +4, இது +6ன்னு கிடைக்குது. இப்போ இந்த கிளாஸ் இன்டர்வலோட வித்து பாருங்களேன், 2 2 டிஃபரன்ஸில் இருக்கு. இங்கே இருக்கிற எல்லா நம்பரும் 2ஆல் டிவைட் ஆகுது பாருங்க. ஸோ இது எல்லாமே 2ஆல் டிவைட் ஆகுறதுனால ஸ்டெப் டிவியேஷனுக்கு யூஐ கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது டிஏல கிடைச்ச என்னோட எல்லா ஆன்சரையும் நான் டிவைடட் பை 2 பண்ணிக்கிறேன். ஸோ டிவைடட் பை 2 பண்ணும்போது இன்னும் குட்டி நம்பர் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இது வந்து -3, -2, -1, 0, 1, 2, 3 அப்படின்னு கிடைச்சாச்சு. ஸோ இப்படி இருந்த எக்ஸ்ஐயை நம்ம ரெடியூஸ் பண்ணி இப்படி யூஐயை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஃபைனலாக எஃப்ஐயையும் யூஐயையும் மல்டிபிள் பண்ணி எழுதிடலாம். ஏன்னா இது வந்து எல்லாமே 1 டிஜிட்டாக இருக்கிறதுனால ஈஸி. ஸோ இங்கே 12 இருக்கு, இங்கே 3 இருக்கு. மல்டிபிள் பண்ணும்போது ஸோ -36 வரும். 14 2s are 28. நீங்கள் வந்து எக்ஸாமில் இந்த மாதிரி டேபிள்ஸ் மிஸ் ஆகிடும் அப்படின்னா இந்த இடத்துல இப்படி ஒரு ஸ்கேல் வச்சு இதை ஹைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி ஹைட் பண்ணிவிட்டு எஃப்ஐயும் யூஐயும் தெரியிற மாதிரி வச்சுட்டு கால்குலேட் பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் மிஸ் பண்ணாமல் பண்ண முடியும். இல்லை உங்களுக்கு கை வச்சு கூட மறைச்சிட்டு பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து நம்மக்கிட்ட எஃபோட வேல்யூ 7 இருக்கு, யூவோட வேல்யூ ஆக்சுவலாக 3 இருக்கு. 7 3s are நமக்கு இங்கே ஆக்சுவலாக 21 கிடைச்சிருக்கும். அடுத்து எஃபோட வேல்யூ இங்கே 6, இங்கே 2 இருக்கு. 6 2s are 12. ஸோ எப்போவுமே எஃப்ஐ கூட மட்டும் தான் நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் கடைசியில் பண்ணணும். ஸோ எஃப்ஐ ஆல்ரெடி கொஸ்டின்ல இருந்தது, அதை தான் எடுத்து மல்டிபிள் பண்ணுறோம். எக்ஸ்ஐ பண்ணக்கூடாது. நான் எக்ஸ்ஐயும் ஏயும் ஒரே வேல்யூல இருந்து கண்டுபிடிச்சது தான். ஸோ இங்கே 9 இருக்கு. 9ம் இந்த -1 மல்டிபிள் பண்ணால் -9. 13 × 0 0 தான். எஃப் இருக்கு, இங்கே 1 இருக்கு. 1 × எஃப் எஃப். இங்கே 5, இங்கே 2 5 2s are 10. இங்கே 4, இங்கே 3. ஸோ இங்கே 12ன்னு எழுதிக்கலாம். ஸோ எழுதிட்டோம். இவங்க 3 பேரும் நெகட்டிவ்ல இருக்காங்க, இவங்களும் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இவங்க 3 பேரும் பாசிட்டிவ்ல இருக்கவங்கள ஒரே மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ -21 -12 -9 இருக்கு. ஸோ இது வந்து -42 அப்படின்னு கிடைக்குது. இவங்க 3 பேரோட அடிஷன். இவங்க 2 பேரும் 22, இங்கே ஒரு எஃப் இருக்கு. ஸோ இது வந்து 22 + எஃப்ன்னு இருக்கு.
அப்போ சமேஷன் எஃப்ஐ யூஐ நம்ம கண்டுபிடிக்கிறோம். நம்மளுக்கு மேலே வந்து ஒரு -42வும் கீழே வந்து ஒரு +22வும் ஒரு +f கிடைச்சிருக்கு. 42வும் 22வும் மைனஸ் பண்ண நமக்கு 20 கிடைக்கும். பெரிய நம்பர் சைன் மைனஸ் இருக்கிறதுனால இதை f -20 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இப்போ மீனோட ஃபார்முலா எழுதி நம்ம டேபிள்ல இருந்து நம்மளோட வேல்யூ மட்டும் சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளோட ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இதான் மீனோட ஸ்டெப் டிவியேஷன் ஃபார்முலா. நம்ம மைனஸ் பண்ண ஏ இங்கே ஆட் ஆயிருக்கும். நம்ம டிவைட் பண்ண இந்த ஹெச் அதாவது 2 வந்து இங்கே மல்டிபிள் பண்ணியிருப்போம். எஃப்ஐ யூஐன்றது கடைசியாக நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவோட அடிஷன், எஃப்ஐயோட அடிஷன் டினாமினேட்டர் எழுதிட்டோம். மீன் அப்படின்றத நம்ம எக்ஸ் பார்னு யூஸ்வலாக எழுதுவோம். மீனோட வேல்யூ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க 18 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ 18 இஸ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டுக்கோங்க. அடுத்து ஏக்கு பதிலாக நம்ம எடுத்திருக்க நம்பரும் 18 தான். அப்போ இதுவும் 18 அப்படின்னு எழுதிக்கலாம். சமேஷன் எஃப்ஐயூஐனா எஃப்ஐயூஐ எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ நமக்கு இங்கே என்ன கிடைச்சிருக்கு பாருங்க f -20 கிடைச்சிருக்கு. அப்போ இங்கே சரி இது வந்து +f -20 டிவைடட் பை கீழே வந்து சமேஷன் எஃப்ஐனா எஃப் எல்லாத்தையும் ஆட் பண்ண கிடைக்கிறது 44 + fன்னு கிடைக்குது. அது அப்படியே எழுதிக்கலாம் 44 + f மல்டிபிள் பை ஹெச்ன்றது வந்து இந்த கிளாஸோட சைஸ், அதாவது நம்ம இங்கே டிவைட் பண்ணியிருப்போம் பாருங்க அந்த நம்பர், அது வந்து 2, அதனால 2ன்னு எழுதிக்கலாம். இங்கே இருக்கிற இந்த +18 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் மைனஸ் ஆகும். அப்போ 18 -18 ஈக்குவல் டு மேலே f -20யும் கீழே 44 + fவும் இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷன் 2 இருக்குது. இதை கேன்சல் பண்ண முடியாது ஏன்னா எங்கள் அடிஷனில் டேர்ம்ஸ் இருக்கிறதுனால. இப்போ இந்த 18 - 18 வந்து 0 ஆகிடும். இந்த மல்டிபிள் இருக்க 2 இங்கே வந்தால் டிவைட் ஆகிடும். இப்போ f -20 by 44 + fன்னு கிடைக்குது. 0 டிவைடட் பை எனிதிங் 0 தான். டிவைடில் இருக்க 44 + f இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுவும் மல்டிபிளில் தான் வரும் 44 + f. 0 கூட என்ன மல்டிபிள் பண்ணாலும் 0 தானே கிடைக்கும். அப்போ 0 is equal to f -20ன்னு எழுதிக்கலாம். -20 அந்த பக்கம் போனால் +20 ஆகிடும். அப்போ 20 is equal to fன்னு கிடைக்குது. அப்போ மிஸ்ஸிங் ஃப்ரீக்வன்சி 20 அப்படின்றத உங்களோட கரெக்டான ஆன்சர். இப்போ அனதர் வே இதே கொஸ்டினை டைரக்ட் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதே கிளாஸ் இன்டர்வலும் ஃப்ரீக்வன்சி எடுத்து எழுதிட்டு எக்ஸை மட்டும் கண்டுபிடிச்சிக்கணும். எக்ஸைனா மிடில் வேல்யூ. ஸோ 11க்கும் 13க்கும் நடுவில் 12 இருக்குது. இது 14, இங்கே 16, 18, 20, 22, 24 இதான் நம்மளோட மிடில் வேல்யூ எடுத்து எழுதிட்டோம். டைரக்ட் மெத்தட்ன்றது ரொம்ப சிம்பிள். எஃப்ஐயும் எக்ஸையும் அப்படியே ஜஸ்ட் மல்டிபிள் பண்ணிட வேண்டியது தான். இப்போ 7 × 12 மல்டிபிள் பண்ணால் நமக்கு 84 கிடைக்கும். 6 × 14 மல்டிபிள் பண்ணாலும் அதே 84 தான் கிடைக்குது. 9 × 16 மல்டிபிள் பண்ணும்போது 144ன்ற வேல்யூ வரும். 13ம் 18ம் மல்டிபிள் பண்ணால் 234. 20f மல்டிபிள் பண்ணும்போது 20f கிடைக்குது. 5ம் 22ம் 110. 4ம் 24ம் மல்டிபிள் பண்ணும்போது 96 கிடைக்குது. இப்போ இவங்க எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது சமேஷன் எஃப்ஐ யூஐயோட வேல்யூ கிடைக்கும். இது வந்து 752 ப்ளஸ் இங்கே ஒரு 20fன்ற ஒரு எஃப் இருக்கிற வேரியபிள் இருக்குது, அதை அவங்க கூட ஆட் பண்ணக்கூடாது, ப்ளஸ் 20f அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ இது கண்டுபிடிச்சாச்சு. எஃப் எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்தோம். இதோட அடிஷன் வந்து 44 + f அப்படின்றத இதை எழுதிட்டோம். ஸோ மீனோட ஃபார்முலா x பார் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் எஃப்ஐ எக்ஸ்ஐ பை சமேஷன் எஃப்ஐ தான் டைரக்ட் மெத்தட்க்கு. இதில் எக்ஸ் பார் வந்து 18 அப்படின்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க மீனோட வேல்யூ. மீன் வேல்யூ 18 இருந்தால் எஃப் கண்டுபிடிங்கன்றதான் கொஸ்டின். இப்போ 18 இஸ் ஈக்குவல் டு சமேஷன் எஃப்ஐ எக்ஸ்ஐக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 752 + 20f டிவைடட் பை சமேஷன் எஃப்ஐக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்குது எஃப்ஐ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 44 + f. அப்போ இங்கே 44 + fன்னு எழுதியிருக்கணும். டிவைடில் இருக்க 44 + f இங்கே வந்ததுன்னா மல்டிபிள் ஆகும். அப்போ 18 மல்டிபிள் பை 44 + f ஈக்குவல் டு 752 + 20f. இவங்களை ஆடே பண்ண முடியாது. இவங்க ரெண்டு பேரும் அன்லைக் டேர்ம்ஸ். ஒரு நம்பரும் ஒரு எஃப்பும் இருக்குது, ஆட் பண்ண முடியாது. இப்போ இந்த 18 இவங்க கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்படி மல்டிபிள் பண்ணும்போது 18ம் 44ம் மல்டிபிள் பண்ணால் 792 கிடைக்குது. 18ம் எஃப்பும் மல்டிபிள் பண்ணும்போது 18f கிடைச்சிருக்கும். இங்கே 752ம் ஒரு 20fம் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இங்கே வந்து 20fம் 18f இருக்குது. எஃப்எல்லாம் ஒரு பக்கம், நம்பர்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். ஸோ 792 இங்கே இருக்குது. ப்ளஸில் இருக்க 752 இங்கே வந்தால் -752 ஆகும். இங்கே 20f இருக்குது. இந்த ப்ளஸ் 18f அந்த பக்கம் போனால் -18f இருக்கும். ஸோ இதை மைனஸ் பண்ணால் 40, இதை மைனஸ் பண்ணால் 2f. ரெண்டுமே எஃப்னால சப்ட்ராக்ட் ஆகிடுச்சு. மல்டிபிள் இருக்க 2 இங்கே எடுத்துகிட்டு வந்தால் டிவைட் ஆகும். அப்போ இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா 20 கிடைக்குது. அப்போ 20 இஸ் ஈக்குவல் டு எஃபோட வேல்யூ. ஸோ இதில் வந்து நம்பர்ஸ் கொஞ்சம் பெருசாக வரும், ஏன்னா இது டைரக்ட் மெத்தட். இதே சம் தான் நம்ம இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ணோம் ஸ்டெப் டிவியேஷனில். குட்டி குட்டி நம்பர் 0 வந்து உடனே சம் கால்குலேஷன் கிடச்சிடும். ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். எது வேணாலும் நீங்கள் எக்ஸாமில் அப்ளை பண்ணிக்கலாம். 30 women were examined in a hospital by a doctor where the number of heartbeats per minute were recorded and summarized as follows. Find the mean heartbeat per minute for
these women choosing a suitable method அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்பர் ஆஃப் ஹார்ட் பீட்ஸும் நம்பர் ஆஃப் உமனும் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் இன்டர்வலும் ஃப்ரீக்வன்சியும் கொடுத்துட்டாங்க. சூட்டபிள் மெத்தட் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணுங்க. ஃபைண்ட் த மீன் ஹார்ட் பீட்னு கேட்டிருக்காங்க பாருங்க. அப்போ மீன் வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணோம். எப்பவுமே கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணும்போது கிளாஸ் இன்டர்வல் வந்து ஒரு கண்டினியூஸாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ 65 to 68ல கம்ப்ளீட் ஆயிருந்தா அடுத்து 68ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். இங்கே 71ல முடிச்சிருக்காங்க, இங்கே 71ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஆனால் வேற அடுத்த கொஸ்டின் அப்படி இல்லை, 52ல முடிச்சுட்டு 53ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் டிஸ்கண்டினியூஸ் டேபிள். இதை நம்ம கண்டினியூஸாக நம்ம மாற்றிட்டு பண்ணணும். இது ஆல்ரெடி கண்டினியூஸாக தான் இருக்குது. நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின்லேருந்து கிளாஸ் இன்டர்வலும் இந்த நம்பர் ஆஃப் உமன் வந்து ஃப்ரீக்வன்சினும் எடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. முதல்ல எக்ஸ்ஐ அப்படின்னா மிடில் வேல்யூ இல்லை கிளாஸ் மார்க் அப்படின்னு அர்த்தம். அதாவது 65க்கும் 68க்கும் நடுவில் இருக்க நம்பரை கண்டுபிடிக்கணும். அப்படி பார்த்தா 66, 67 2 நம்பர் இருக்குன்னா உங்களோட மிடில் வேல்யூ தான், எக்ஸாக்ட் மிடில் வேல்யூ வேணும். அப்போ இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணும். 65யும் 68யும் ஆட் பண்ணும்போது 133 கிடைக்குது. 133யை 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 66.5 கிடைக்கும். 66.5. இதை இன்னும் கூட ஷார்ட்டாக எப்படி யோசிக்கலாம்னா, இப்போ 65 to 68 வந்து 3 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ 3ல பாதி எவ்வளோ 1.5 தானே. அப்போ இந்த முதல் நம்பர் கூட 1.5 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான மிடில் வேல்யூ கிடச்சிரும். ஏன்னா எல்லாமே 3 கேப்பில் தான் இருக்குது. நான் இப்போ இதை அப்படி தான் இதை பண்ண போகிறேன். இப்போ எல்லாத்துக்கூடையும் 1.5 தான் ஆட் பண்ணி எழுத போகிறேன். இங்கே 65 இருந்தது, 66.5 எனக்கு மிடில் வேல்யூ. அப்போ இங்கே 68 இருக்குது. அப்போ 69.5 தான் என்னோட மிடில் வேல்யூவாக இருக்கும். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி பார்த்துக்கலாம். 71 இருக்குது. அப்போ டெஃபினட்டாக 72.5 மிடில். 74 இருக்கிறதுனால 75.5. 1.5 எடுக்கிறேன்னா 3 கேப் இருக்குது. 1.5 எடுத்தால் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர் கிடச்சிரும். 78.5, 81.5, 84.5 அப்படின்னு எழுதிக்கலாம். இதோட நெக்ஸ்ட் நம்பர் 0.5, அதான் 1.5ஓட அடிஷன் எழுதிட்டோம். இப்போ இது சூட்டபிள் மெத்தட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா இதை நம்ம டைரக்ட் மெத்தடில் போடக்கூடாது. ஏன்னா இந்த நம்பர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. மல்டிபிள் பண்ணால் நமக்கு டைம் ஆகும். அப்போ நம்ம டெஃபினட்டாக அடுத்த மெத்தட் யூஸ் பண்ணி பார்க்கணும். டிஐ கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த எக்ஸ்ஐயை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக டிஐஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் ஏ எடுக்கணும். ஸோ இதில் சென்டர்லேருந்து ஒரு நம்பரை சூஸ் பண்ணிக்கலாம். இதை ஏன்னு அசியூம் பண்ணிக்கலாம். எக்ஸ்ஐலேருந்து ஏவை மைனஸ் பண்ணிக்கணும். இப்போ இதுதான் என்னோட எக்ஸ்ஐ வேல்யூ. இதே டேபிள்லேருந்து இந்த 75.5 என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ 66.5 இங்கே வந்து 75.5 ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 66.5 75 பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பர் மைனஸ் பண்ணிக்கோங்க. 9 வருது. ஸோ ஏக்கு தான் மைனஸ் சைன் இருக்குது. அப்போ மைனஸ் 75.5 எழுதியிருப்போம். அப்போ பிக் நம்பர் சைன் -9 கிடைக்கும். 75.5லேருந்து 69.5 மைனஸ் பண்ணிட்டோம்னா -6, இது -3 கிடைக்குது. இதில் இதையே மைனஸ் பண்ணும்போது 0 ஆகிடும். 78ல 75 போச்சுன்னா 3, இது 6, இது 9. 0.5 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0 ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எழுதிட்டோம். இப்போ வந்து இதுலேயே நம்ம வந்து இதை கூட எஃப்ஐ மல்டிபிள் பண்ணால் அதுக்கு பேர் அசியூம்டு மீன் மெத்தட். நான் அது அசியூம்டு மீனாக ஸ்டெப் டிவியேஷனுக்கு போகணுமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதோட கிளாஸ் வெர்த்து வந்து 3 இருந்ததுல இங்கே இருக்கவங்க எல்லாருமே 3ஆல் டிவைட் ஆகுறாங்களான்னு பாருங்க. டிவைட் ஆகுறாங்களா? அப்போ 3ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ யூஐன்னு ஒன்று கண்டுபிடிக்க போகிறோம். டிஐக்கு கிடைச்ச வேல்யூவை 3ஆல் டிவைட் பண்ணிக்க போகிறோம். அப்போ சம் இன்னும் ஈஸி ஆகிடும். டிவைடட் பை 3 பண்ணோம்னா 3 3s are 9, 3 2s are 6, 3 1s are 3, 0 1 2 3. அங்கே மைனஸ் இருந்தால் மைனஸ் அப்ளை பண்ணிக்கணும். இப்படி இருந்த எக்ஸ்ஐ வேல்யூவை இப்படி யூஐன்னு சொல்லி நம்ம ரெடியூஸ் பண்ணியாச்சு. இது வரைக்கும் நம்ம எஃப்ஐ யூஸே பண்ணியிருக்க மாட்டோம். அந்த எஃப்ஐ தான் இப்போ ஃபைனலாக யூஸ் பண்ணி நம்ம மல்டிபிள் பண்ணணும். எஃப்ஐ மல்டிபிள் பை யூஐ பண்ண போகிறோம். இங்கே எஃப்ஐ வந்து இங்கே 2, இங்கே யூஐயோட வேல்யூ வந்து 3. ஸோ இது டேபிள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு எக்ஸ்ஐ இந்த ஏன் க்ளோஸ் பண்ணிடுங்க. எஃப்பும் யூவும் மல்டிபிள் பண்ணுங்க. 2 3s are 6, மைனஸ் இருக்கிறதுனால -6. இங்கே 4 2s are 8, 3 1s are 3, 0 into anything 0 தான். 7 1s are 7, 4 2s are 8, 3 2s are 6. இப்படி எழுதிக்கலாம். இவங்க 3 பேருமே நெகட்டிவ்ல இருக்காங்க. இவங்க 3 பேரையும் ஆட் பண்ணிக்கலாம். இவங்க 3 பேரும் பாசிட்டிவ்ல இருக்காங்க. இவங்க 3 பேரையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரே மாதிரியான நம்பர் பாசிட்டிவ்ல நெகட்டிவ்ல இருந்தால் நம்ம உங்களை கேன்சல் கூட பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு -6 இருக்குது, இங்கே வந்து ஒரு +6 இருக்குது. ஆட் பண்ணும்போது அதை நம்ம கட் பண்ணி கூட விட்டுடலாம். -8ம் -3 ஆட் பண்ணும்போது -11 கிடைக்குது. 7ம் 8ம் ஆட் பண்ணும்போது 15 கிடைக்குது, +15. ஸோ +15ம் -11ம் ஆட் பண்ணும்போது நமக்கு 4 கிடைக்கும். பிக் நம்பர் சைன் ப்ளஸ் இருக்கிறதுனால +4 தான். ஸோ இதுதான் சமேஷன் எஃப்ஐ யூஐயோட வேல்யூ 4ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எஃப்ஐனா இங்கே இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ சமேஷன் எஃப்ஐ ஈக்குவல் டு கொஸ்டின்லேயே வந்து 30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா 30 உமனோட ஹார்ட் பீட் தான் கொஸ்டின்ல இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணாலும் 30 தான் கிடைக்குது.
ஸோ இதான் நம்மளோட ஃபார்முலா ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடில் நம்ம ஒரு ஏவை மைனஸ் பண்ணோம், அந்த ஏ இங்கே ஆட் ஆகிடும். இங்கே ஒரு ஹெச்சை டிவைட் பண்ணோம், அந்த ஹெச் இங்கே மல்டிப்ளை ஆகிடும். டேபிளோட கடைசி எஃப்ஐ யூஐ அதோட அடிஷனும் எஃப்ஐயோட அடிஷனும் எடுத்து டிவைட் பண்ணிடணும். இந்த சமேஷன் எஃப்ஐயை நம்ம கேபிட்டல் என்னன்னு கூட யூஸ் பண்ணலாம். ஏக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது 75.5 ப்ளஸ் சமேஷன் எஃப்ஐ யூஐக்கு நமக்கு கிடைச்ச வேல்யூ 4 டிவைடட் பை எஃப்ஐயோட அடிஷன் வந்து 30 மல்டிப்ளை ஹெச்சோட வேல்யூ வந்து 3ன்னு கொஸ்டினில் இருக்குது. ஸோ இது 3 டேபிள் இது 1s are 10s are கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 75.5 ப்ளஸ் 4/10 4/10 நம்ம 0.4ன்னு எழுதிக்க முடியும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாம். அப்போ 75.9 அப்படின்னு கிடைக்குது. இது நம்மளோட அந்த சென்டர் வேல்யூக்குள்ளே தான் இருக்குது பாருங்க. அப்போ நம்மளுக்கு கிடைச்ச மீன் வேல்யூ கரெக்டான வேல்யூ. இப்படி எழுதிய ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிருங்க. கொஸ்டின் நம்பர் 5ல நம்ம கொஸ்டின் பாருங்க. ஸோ 50 to 52, 53 to 55, அதாவது இங்கே 52ல கம்ப்ளீட் ஆயிருக்கு, இங்கே 53ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த டேபிளுக்கு பேர் டிஸ்கண்டினியூஸ் டேபிள். இந்த மாதிரி டிஸ்கண்டினியூஸ் டேபிள் இருந்ததுன்னா இதை நம்ம தான் கண்டினியூஸாக மாற்றணும். என்ன பண்ணணும்னா எவ்வளோ கேப் இருக்குன்னு பார்க்கணும். முதல்ல 52க்கும் 53க்கும் எவ்வளோ கேப்? 1 தானே. அப்போ 1ல பாதி எவ்வளோ? 0.5. அப்போ 0.5 முதல் நம்பர்ல இருந்து மைனஸ் பண்ணி ரெண்டாவது நம்பரோட 0.5 ஆட் பண்ணணும். ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது இங்கே 0.5 ஆட் பண்ணி இங்கே 0.5 மைனஸ் பண்ணால் ரெண்டும் ஒரே நம்பராக நமக்கு கிடைச்சிரும். ஸோ அதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ முதல்ல ஃபர்ஸ்ட் நம்பர்லேருந்து மைனஸ் 0.5, ஸோ மைனஸ் 0.5 ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்தோம். அடுத்த நம்பர் கூட பிளஸ் 0.5 நம்ம பண்ண போகிறோம் கண்டினியூஸ் டேபிளுக்காக. 50 to 52, 50ல 0.5 மைனஸ் பண்ணால் நமக்கு 49.5 கிடைக்கும். 52 கூட 0.5 ஆட் பண்ணா 52.5 கிடைக்கும். ஸோ இப்படி எழுதிக்கலாம். எப்பவுமே இங்க முடிகிற நம்பர் தான் இங்க ஸ்டார்டிங்ல வரும். இப்போ நீ 53ல போய் 0.5 மைனஸ் பண்ணாலும் இதே 52.5 தானே வரும். அதை நம்ம மைனஸ் பண்ணாமே டைரக்டா இங்க இருக்க 52.5 எடுத்து இங்க டைரக்டா என்ன பண்ணிக்கலாம், நீங்க எழுதிக்கலாம். எப்பவுமே சப்ட்ராக்ட் பண்றதை விட ஆட் பண்றது தான் ஈஸியா. நாங்க இருக்கிற நம்பருக்கு பக்கத்துல 0.5 வச்சா போதும். அதனால இந்த செகண்ட் நம்பரை முதல்ல கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நம்ம ஈஸியா. இங்க வந்து 53, இங்க 55 இருக்கு. 55யோட 0.5 ஆட் பண்ணா 55.5. அடுத்த டேபிள்ல இங்க முடிஞ்சிருக்க நம்பர்லாம் பாருங்களேன். 58, அப்ப இங்க 58.5ன்னு போடுங்க. அடுத்து 61 இருக்கா, 61.5. அடுத்து இங்க 64 தான் இருக்கு. அப்ப இங்க 64.5 இப்படி எழுதிடலாம். ஏன்னா அடிஷன் வந்து ரொம்ப ஈஸி. இங்க ஃபில் பண்ற நம்பர் இங்க முடிகிற நம்பர் தான் இங்க ஸ்டார்டிங்ல வரும். அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இங்க 55.5 இருந்தா இங்க 55.5 தான். இங்க 58 இருக்கா, அப்ப இங்க 58.5 முடிகிற நம்பர் தான் ஸ்டார்ட் ஆகும். இங்க 61 இருக்கா, அப்ப இங்க 61.5 போடுங்க. டேபிள்ல எந்த மிஸ்டேக்கும் வராது. இந்த மாதிரி எழுதிக்கலாம். எழுதியாச்சு. எஃப்ன்றது உங்களோட கொஸ்டின்ல இருக்க ஃப்ரீக்வன்சி, அதை நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. இருக்கிற நம்பர் எடுத்து அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிட்டோம். இது வந்து பிக் நம்பரா இருக்கு. எக்ஸை வந்து கண்டுபிடிச்சிட்டு டைரக்ட் மெத்தட்ல பண்ண வேண்டாம். ஏன்னா பிக் நம்பர் ஃப்ரீக்வன்சில இருந்தா வேற ஏதாவது மெத்தட் யூஸ் பண்றதா அப்ராப்ரியேட் மெத்தடா இருக்கும். ஸோ இதுல எக்ஸை கண்டுபிடிக்க போறோம். இவங்க ரெண்டு பேருக்கும் காமன் நம்பர், அதாவது 49.5க்கும் 52.5க்கும் காமன் நம்பர். இன்னொரு விஷயமும் சொல்றேன், இங்க 50க்கும் 52வும் இருக்குல்ல, அதே நம்பர் தான் வந்து இதுலயுமே நமக்கு கிடைக்கும் நம்ம ஆட் பண்ணும்போது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்களேன். இது வந்து 50, இது வந்து 52ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா 0.5 இது கூட சேர்த்துட்டு அப்போ 102/2 நமக்கு 51 தான் கிடைக்கும். 51 எப்பவுமே வந்து இதை கண்டினியூஸ்ல மாத்தி நம்ம பண்றோம் இல்லையா, நம்மளோட மீனை பொறுத்த வரைக்கும் நீங்க மாத்தலாம்னா கூட அதே ஆன்சர் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா மோட் அண்ட் மீடியன் பண்ணும்போது தான் நமக்கு அந்த எல்லோட வேல்யூ இந்த டேபிள்ல இருந்து தேவைப்படும். ஒரு மீனுக்கு சில இருந்து நமக்கு எந்த வேல்யூயும் தேவைப்படாது. ஆனா ஒரே ப்ராக்ரஸ்ல பண்ணணுன்றதுக்காக தான் அதை சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த மிடில் வேல்யூ எடுக்கிறது, இந்த 0.5 யூஸ் பண்ணி ஆட் பண்றது கஷ்டமா இருந்தா இங்க இருக்கல இதோட மிடில் வேல்யூ எடுத்தா கூட உங்களுக்கு கரெக்டா தான் வரும். 50க்கும் 52க்கும் சென்டர் நம்பர் கூட 51 தான். அடுத்து 53யும் 55யும் இருக்கு. டெஃபினட்டா 54 தான் சென்டர் நம்பர். 57, 60, 63 நீங்க இதை ஆட் பண்ணி 12ல டிவைட் பண்ணாலும் உங்களுக்கு அதே வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ இப்போ இது வந்து பிக் நம்பரா இருக்கு. ஸோ இதை நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இந்த நடுவில் இருக்க ஒரு நம்பரை ஏன்னு அசியூம் பண்ணிட்டு டிஐ கண்டுபிடிக்க போறோம். எக்ஸ்ஐ பிக்கா இருக்கு, எஃப்ஐயும் பிக்கா தான் இருக்கு. ஆனால் டிஐ தான் நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்ஐ மைனஸ் ஏ வந்து 57 நம்ம எடுத்திருக்கோம். 51ல 57 மைனஸ் பண்ணா -6, 54ல மைனஸ் பண்ணா -3, இது 0. 60ல 57 மைனஸ் பண்ணா 3, 63ல மைனஸ் பண்ணா 6. ஸோ இதோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து, ஸோ இவங்க எல்லாமே 3ஆல டிவைட் ஆகுறாங்க பாருங்க. ஏன்னா இதோட கிளாஸ் வித் வந்து 3 இருக்கீங்க. ஸோ அதனால 3ஆல டிவைட் பண்ணிக்கலாம். -6 3ஆல டிவைட் பண்ணா -2 கிடைக்கும். -3 3ஆல டிவைட் பண்ணா -1, 0 by anything 0, இது 1, இது 2. ஸோ எக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த எஃப்ஐயும் இந்த யூஐயும் மல்டிபிள் பண்ணிருக்கலாம். எக்ஸையும் டிஐயும் க்ளோஸ் பண்ணிட்டு எஃப்ஐ யூஐ மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ எந்த மிஸ்டேக்கும் வராம இருக்கிறதுக்காக எஃப்ஐ யூஐ
இங்க 15 இருக்கு, இங்க 2 இருக்கு. 15 2s are 30, மைனஸ் இருக்கிறதுனால -30. 110 into -1 minus 110. 0 into anything 0 தான். 115 1 மல்டிபிள் பண்ணா 115 தான் கிடைக்கும். 25 2s are பண்ணும்போது நமக்கு 15 வேல்யூ கிடைக்குது. ஸோ எழுதிட்டோம். இந்த ரெண்டு நெகட்டிவ் நம்பரையும் ஆட் பண்ணும்போது நமக்கு -140 வேல்யூ இருக்கு. இந்த ரெண்டு பாசிட்டிவ் நம்பரையும் ஆட் பண்ணும்போது 165 அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. இது வந்து +165, இது வந்து -140. இது ரெண்டத்தையும் வந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். 160ல 140 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 25 கிடைக்கும். +25 வேல்யூ. இதான் நம்மளோட சமேஷன் FIUIயோட ஃபைனல் ஆன்சர். இப்போ FI எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணா 400 கிடைக்குது. இதான் சமேஷன் FIயோட ஃபைனல் வேல்யூ. எழுதிட்டோம். இப்போ மீன் கண்டுபிடிக்கலாம். மீன்னா X பார்னு அர்த்தம். நம்ம இதுல ஏவை மைனஸ் பண்ணியிருக்கோம், இங்க ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட டேபிளோட கடைசி பாக்ஸ் FIUI. இதையும் சமேஷன் FIயும் டிவைட் பண்ணோம். நம்ம இங்க வந்து 3ஆல டிவைட் பண்ணியிருக்கோம்ல, அந்த 3 இங்க மல்டிபிள் பண்ணிக்கணும். அந்த 3 வந்து கிளாஸ் வித்ன்னு சொல்லுவாங்க, அதுதான் H நான் எழுதியிருக்கேன். A வேல்யூ இங்க 57, அப்போ 57 பிளஸ் FIUIக்கு 25 கிடைச்சிருக்கு. டிவைடட் பை 400 மல்டிபிள் பை 3 அப்படின்னு எழுதிக்கலாம். இங்க 25யும் 400 இருக்கு பாருங்க, இது வந்து கேன்சல் ஆகும். இப்போ 25 டேபிள்ல இது வந்து 400 இருக்குல்ல, ஆக்சுவலா 4 into 100 அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 4 into 100 ஆக்சுவலா. இப்போ 25 1s are 25 4s are நம்ம இதை என்ன பண்ணிக்க முடியும், கேன்சல் பண்ணிக்க முடியும். அப்போ 57 பிளஸ் நியூமரேட்டர்ல 3யும் டினாமினேட்டர்ல 4 4s are 16 இருந்திருக்கும். 25 டேபிள்ல 400 வந்து 16 டைம்ஸ் நீங்க டைரக்டா கூட அடிச்சுக்கலாம். ஸோ எழுதிட்டோம். இப்போ 57 பிளஸ் 3/16 மட்டும் டிவைட் பண்ணி எழுதிட போறோம். ஸோ 3யும் 16 இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கலாம். 0.187 அப்படின்னு வந்துட்டே இருக்கு. நம்மளுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் போதும். நான் 3 நம்பரோட இங்க ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணும்போது 57.187 வரும். ஸோ 2 பிளேஸ் போதும் அப்படின்னா 57.1. தேர்ட் நம்பர் வந்து 7 5 விட பெருசா இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி இருக்க நம்பரோட ஒரு 1 ஆட் பண்ணி 57.19 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ கொஸ்டின்ல மீன் ஆஃப் மேங்கோஸ் விச் கெப்ட் இன் த பாக்ஸ் பேக்கிங் த பாக்ஸ் வந்து 57.19 அப்படின்னு கிடைக்குது. புக் ஆன்சர் இப்படி தான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் ஃபைனல் எக்ஸாம்ல வந்து ரவுண்ட் ஆஃப் டு த இன்டீஜர் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஹவு மெனி மேங்கோஸ் விச் ஷுட் பி கெப்ட் இன்சைட்னு அர்த்தம். அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறமா வர நம்பர் 5 விட சின்னதாக இருந்தால் அதை விட்டுட்டு இப்போ 57 மேங்கோஸ் நம்ம அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி சொல்லுவோம். ஸோ இப்போ கொடுத்துருக்க டேபிளுக்கு அவங்களோட மீன் வேல்யூ 57.19. இந்த கொஸ்டின்ல the table below shows the daily expenditure on food for 25 households in a locality. இங்க வந்து daily expenseம் number of householdsம் இங்க கொடுத்திருக்காங்க. Find the mean daily expenditure on food by the suitable method அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ கொஸ்டின்ல மீன் தான் கேட்டிருக்காங்க. எந்த மெத்தட் சூட்டபிளா இருக்குமோ அதுல போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேபிள் தான் நீங்க காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ இதான் நான் கொடுத்திருந்த வேல்யூ. கிளாஸ் இன்டர்வலும் ஃப்ரீக்வன்சியும் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். அதில் கிளாஸ் இன்டர்வல் வந்து கண்டினியூஸாக தான் இருக்கு. நான் இங்கே 150ல முடிஞ்சு திருப்பி 150ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அப்போ நம்ம அதை கண்டினியூஸாக சேஞ்ச் பண்ண தேவையில்ல, அப்படியே வச்சு சம் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரீக்வன்சி எழுதியாச்சு. எக்ஸ்ஐ அப்படின்றது 100க்கும் 115க்கும் நடுவில் 150க்கும் நடுவில் வர்ற நம்பர் 125. இதை வந்து டைரக்டா யோசிக்க முடியலன்னா ரெண்டத்தையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணுங்க. 150க்கும் 200க்கும் நடுவில் 175 கிடைக்கும். 200க்கும் 250க்கும் நடுவில் 225. இது 275. இது மறுபடியும் 325. இதான் மிடில் நம்பர், கிளாஸ் மார்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இது வந்து டைரக்ட் மெத்தட்ல போட மாட்டோம். ஏன்னா இந்த நம்பர்ஸ் எக்ஸை வந்து ரொம்ப பிக் நம்பரா இருக்கிறதுனால இது மைண்ட்ல டைரக்டா மல்டிபிள் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால நம்ம செகண்ட் மெத்தடான அசியூம்டு மீன் அப்ளை பண்ணலாம். ஸோ இங்க வந்து டிஐ கண்டுபிடிக்க போறோம். டிஐ அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸையை ரெடியூஸ் பண்றதுக்காக எக்ஸைல இருந்து ஒரு ஏன்ற டேர்மை வந்து செலக்ட் பண்ணி மைனஸ் பண்றது. இந்த 225ன்றத ஏன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இந்த ஏவை இங்க இருக்கிற எல்லா நம்பர்ல இருந்து என்ன பண்ணிக்க போறோம், மைனஸ் பண்ணிக்க போறோம். இங்க 125 இருக்கு, 225ஆல மைனஸ் பண்ணும்போது -100 கிடைக்கும். 175 இருக்கு, 225 மைனஸ் பண்ணும்போது -50 கிடைக்குது. இங்க 0 ஆயிடும். இது 275ல 225 மைனஸ் பண்ணா 50, 325ல 225 மைனஸ் பண்ணும்போது 100. இதோட கிளாஸ் வித் பாருங்க 50-50 இருக்கு. நம்மளுக்கு கிடைச்ச டிஐல இருக்க எல்லா நம்பர்ஸும் 50ஆல டிவைடும் ஆகுது. ஸோ இதை இன்னும் நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியும். அதனால ஸ்டெப் டிவியேஷன் போயிடுறோம். நம்ம யூஐ கண்டுபிடிக்க போறோம். என்ன பண்ண போறோம்னா, நம்மளோட எல்லா டிஐயோட வேல்யூவையும் 50ஆல டிவைட் பண்ணிக்க போறோம். நம்ம பை ஹெச் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். இது எல்லாத்தையும் 50ல டிவைட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து -2 ஆயிடும். 50-50ஆல டிவைட் பண்ணா 1 மைனஸ் இருந்தா மைனஸ். 0/anything 0, 50/51, 100/52. இதுக்கு மேல இதை ரெடியூஸ் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம எக்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த வரைக்கும் ரீச் ஆயிருக்கோம்.
இப்போ நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணாத நம்மளோட ஃப்ரீக்வன்சியும் யூஐயும் இங்க மல்டிபிள் பண்ணி எழுதிடலாம். FI UI இங்க 4 இருக்கு, இங்க 2 இருக்கு. 4 2s are 8. இது வந்து மல்டிபிள் பண்ணும்போது மற்ற டேபிள்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த எக்ஸை இந்த ஏ இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த எஃப் இந்த யூவும் வச்சு கால்குலேட் பண்ணுங்க. 4 2s are 8, மைனஸ் இருந்ததுனால -8, 5 1s are 5, 0 into anything 0, 2 1s are 2, 2 2s are 4 எழுதியாச்சு. இந்த ரெண்டு நெகட்டிவ் நம்பரே ஒன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது -13 கிடைக்குது. இங்க ரெண்டு பாசிட்டிவ் நம்பர் இருக்கு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது +6 கிடைச்சிருக்கு. ஸோ இவங்க எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். 13ல இருந்து 6 மைனஸ் பண்ணா நமக்கு 7 கிடைக்கும். பிக் நம்பர் சைன் மைனஸா இருக்கிறதுனால -7 எழுதிடணும். இதுதான் நம்மளோட சமேஷன் FI UI ஓட வேல்யூ. எப்பவுமே FI வந்து ஆட் பண்ணிக்கணும். சமேஷன் FI ஓட வேல்யூ கொஸ்டின்லேயே சொல்லிட்டாங்க. அவங்க வந்து 25 ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இருந்ததுன்னு இதை ஆட் பண்ணி பார்த்தாலும் 25 தான் கிடைக்குது. இதை எழுதிக்கலாம். எப்பவுமே இந்த லாஸ்ட் டேபிளோட அடிஷனும் FIயோட அடிஷனும் நமக்கு தேவைப்படும், எந்த மெத்தட்ல சம் போடுறதா இருந்தாலும். ஸோ இந்த டேபிள் பேஸ் பண்ணி மீன் வேல்யூ கண்டுபிடிக்க போகிற ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட்ல நம்ம இங்கே ஒரு ஏவை மைனஸ் பண்ணலாம். இந்த ஏ ஃபார்முலா அடிஷனில் வரும். நம்ம இங்கே டிவைட் பை 50 பண்ணலாம். அந்த ஹெச்சால டிவைட் பண்ணலாம். அந்த ஹெச் இங்கே மல்டிபிளில் வந்துடும். மற்றபடி நார்மலாக நம்ம இதோட அடிஷன் ஆஃப் FI UIயும் FIயும் டிவைட் பண்ணுறது எல்லா மெத்தட்லையும் பண்ணுறது தான். இப்போ இதில் ஏக்கு பதிலாக கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 225. ஸோ 225 ப்ளஸ் FI UIக்கு வந்து இங்கே -7 இருக்கு. ஸோ -7 டிவைடட் பை FIயோட வேல்யூ இங்கே 25 கொஸ்டின்ல இருந்தது 25 மல்டிபிள் பை ஹெச் வந்து நம்ம டிவைட் பண்ண வேல்யூ, அதாவது கிளாஸோட இந்த சைஸ் வந்து 50 15 எழுதிக்கோங்க. 25 1s are 25 2s are கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 225 இது வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும். 7 into 2 வந்து 14. ஸோ 14 மைனஸ் பண்ணிட்டா நம்மளோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ இது 1 1 to 211 அப்படின்றது நம்மளோட மீன் வேல்யூ. ஸோ மெயின் டெய்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஃபுட் வந்து ₹211 இந்த யூனிட்டோட எழுதுங்க. அடுத்த கொஸ்டின் 7th கொஸ்டின்ல டு ஃபைண்ட் அவுட் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் SO2 இன் தி ஏர் கேட்டிருக்காங்க. இங்க ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் SO2 ஃப்ரீக்வன்சியும் இருக்கு. கீழே கேள்வி பாருங்க, ஃபைண்ட் த மீன் கான்சன்ட்ரேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மீன் தான் இந்த டேபிளுக்கு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இதான் உங்களுக்கு கொடுத்திருந்த கிளாஸ் இன்டர்வலும் ஃப்ரீக்வன்சியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மிடில் வேல்யூ. 0.04க்கும் 0.00க்கும் 04க்கும் நடுவில் இருக்க நம்பர். டவுட்டா இருந்தா ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இப்போ 0க்கும் 4க்கும் நடுவில் 2 தானே வரும் சென்டர் நம்பர். அப்போ 0.02 கிடைக்கும். இங்க வந்து 4க்கும் 8க்கும் நடுவில் 0.06 கிடைக்கும். இல்லைன்னா இதை ஆட் பண்ணா 12 half வந்து 6 அப்படி கூட நீங்க எழுதலாம். ஸோ 8க்கும் 12க்கும் நடுவில் 10. ஆக்சுவலா இதுல வந்து 4 டிஃபரன்ஸ் இருக்கு. இது இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் கூட 2 ஆட் பண்ணா உங்களுக்கு கரெக்டான வேல்யூ கிடைக்கும். அப்போ 0.10, அடுத்து 0.14, அடுத்து 0.18, 0.22. இதுதான் இதோட சென்டர் நம்பர்ஸ். இதை எடுத்து நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட் இதை வந்து டைரக்ட் மெத்தட்ல போட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எல்லாமே மல்டிபிள் பண்ணணும். இது எல்லாமே டெசிமல்ஸாகவும் இருக்கு. அதனால இதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். சின்ன நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சால்வ் பண்ணலாம் கொஸ்டின். ஸோ சென்டர்ல இருந்து ஒரு நம்பர் எடுக்கணும். இப்போ இதில் கரெக்டாக 6 நம்பர் இருக்குன்னா நடுவில் 2 நம்பர் இருக்கும். இதில் எதை வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 0.10, 0.14 எதை நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஏன்னா நம்ம எடுக்கிற ஏவை தான் நம்ம ஆன்சரில் போய் சப்ஸ்டியூஷனுக்கும் யூஸ் பண்ணுவோம். அதனால கரெக்டாக தான் கிடைக்கும். நான் இதை ஏன்னு எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு 0.02 அப்படின்ற நம்பரை 0.10லேருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். சரி, சப்ட்ராக்ட் பண்ணி பார்த்தோம்னா 0.08 கிடைக்கும். மாதிரி 0.06ல 0.10 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0.04 இருக்கும். இதே நம்பரை இதிலே சப்ட்ராக்ட் பண்ணிட்டா 0 ஆயிடும். 0.14ல 0.10 போச்சுன்னா 0.04. இதுல வந்து ஆக்சுவலா மைனஸ் எழுதி இருக்கணும். ஏன்னா பிக் நம்பர் வந்து 0.10 தான். இதெல்லாம் பாசிட்டிவ்ல இருக்கும். எப்பவுமே இந்த 0க்கு மேல இருக்க நம்பர் நெகட்டிவ்லயும் 0க்கு கீழே இருக்க நம்பர் தான் பாசிட்டிவ்லயும் இருக்கும். 0.18ல 0.10 மைனஸ் பண்ணும்போது 0.08 கிடைச்சிருக்கும். இங்க 0. இங்க வந்து 22 இருக்கு, இங்க 10 இருக்கு. சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு டெஃபினட்டா 1-2ன்ற வேல்யூ தான் இருந்திருக்கும். இப்பவும் இது டெசிமல்ல தான் இருக்கு. அப்ப நம்ம டெஃபினட்டா யூஐ கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு ஈஸி. அப்ப யூஐ அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டிஐயோட வேல்யூவை கிளாஸோட இங்க வித்து எவ்வளவு இருக்குன்னு பாருங்களேன். 0.04 தான் ஆட் ஆயிட்டே வந்திருக்கு எல்லாத்துலயுமே. அப்ப நம்ம இதை 0.04ஆல டிவைட் பண்ணிக்கலாம். 0.08 0.04ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு 2 தான் கிடைக்கும். ஸோ 2 0.04 மல்டிபிள் பை 2 பண்ண இந்த டேர்ம் கிடைக்குது. அப்போ இதை கேன்சல் பண்ணா நமக்கு 2 கிடைக்கும். இதே நம்பர் தான் இதால இதை டிவைட் பண்ணும்போது -1. இது 0. இதே நம்பர் அதே நம்பரால் டிவைட் பண்ணும்போது 1. இங்க 8 இருக்கு, அதனால 2. இங்க 12 இருக்கு. ஸோ இதோட வேல்யூ 3ன்னு கிடைச்சிரும். ஸோ மேக்ஸிமம் நம்ம ரெடியூஸ் பண்ணியாச்சு.
இப்போ ஃபைனலாக நம்ம பண்ண வேண்டியது இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சிருக்க ஃப்ரீக்வன்சியையும் நம்ம ரெடியூஸ்டு ஃபார்மில் கண்டுபிடிச்ச யூஐயும் எடுத்து மல்டிபிள் பண்ணிடலாம். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது இந்த எக்ஸை இந்த ஏயும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டியது எஃப்பும் யூவும் தான். 4 2s are 8, 9 1s are 9, 0 into anything 0, 1 2s are 2, 4 2s are 8, 3 2s are 6 எழுதிக்கலாம். இந்த ரெண்டு நம்பர் நெகட்டிவ்ல இருக்கு, இவங்களை தனியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ -17 அப்படின்னு கிடைச்சிருக்கும் இவங்களோட வேல்யூ. இவங்க 3 பேரையும் ஆட் பண்ணும்போது +16 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ -17 +16 ஆட் பண்ணும்போது -1. ஸோ இதுதான் நம்மளோட சமேஷன் எஃப்ஐ யூஐயோட வேல்யூ. சமேஷன் எஃப்ஐயோட வேல்யூனா இந்த எஃப் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கொஸ்டின்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க 30 ஃபேமிலிஸோட லொக்காலிட்டியோட வேல்யூ அப்படின்றது. ஸோ இங்கே வந்து 30 தான் இதோட அடிஷன் கிடைச்சிருக்கும். இதை அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ இதான் நம்மளோட ஃபார்முலா. இங்கே மைனஸ் பண்ண ஏ இங்கே ஆட் ஆயிருக்கும், இங்கே டிவைட் பண்ண ஹெச் இங்கே மல்டிப்ளை ஆயிருக்கும். கடைசியாக வந்து டேபிள் வேல்யூவையும் எஃப்ஐயும் டிவைட் பண்ணால் தான் நம்மளோட மெயின் யூஸ்வலாக கிடைக்கும். ஏக்கு பதிலாக நம்ம எடுத்திருக்கிறது 0.10 ப்ளஸ் எஃப்ஐ யூஐக்கு நமக்கு கிடைச்சது -1 டிவைடட் பை எஃப்ஐயோட வேல்யூ இங்கே 13 கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் பை ஹெச்ன்றதை நம்ம இங்கே டிவைட் பண்ண வேல்யூ 0.04. அதாவது கிளாஸோட இந்த சைஸ் இது எவ்வளோ ஆட் ஆயிருக்கோ அதுதான் இந்த ஹெச்ல வரும். நம்ம அதை தான் யூஸ்வலாக யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ நம்மளோட வேல்யூ 0.10 இருக்கு. இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 இன்ட்டு 0.04 வந்து 0.04 தான். இங்கே டினாமினேட்டரில் 30 இருக்கு. ஸோ இவங்களை மட்டும் டிவைட் பண்ணிட்டு இதை மைனஸ் பண்ணால் போதும். ஆனால் இது வந்து ஒரு நம்பர், ஆனால் இது வந்து டெசிமல் இருக்கு. மேலே டெசிமலும் இங்கே கீழே டெசிமல் இல்லாமல் இருந்ததுன்னா மேலேயும் கீழே ஒரே நம்பரால் மல்டிபிள் பண்ணுறது மூலமாக இது வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேல்குலேஷன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பாருங்க. முதல்ல இதை மட்டும் டிவைட் பண்ண போகிறோம். 0.04 30ஆல் டிவைட் பண்ணணும். இது டெசிமல் இருக்கு, நான் இது நார்மல் நம்பர் கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கிறதுனால மேலேயும் கீழே 100ல் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த டிஜிட் இங்கேருந்து மூவ் பண்ணிடும். அப்போ இது வெறும் 4 ஆகிடும். கீழே ஆல்ரெடி 30 இருக்கு, இங்கே ஒரு 100 இருக்கு. அப்போ 3000 வரும். 4 3000ல கொண்டு போய் டிவைட் பண்ணாதீங்க, லேட் ஆகும். அப்போ என்ன பண்ணணும்னா 4 3ஆல் டிவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1000ஆல நம்ம தனியாக டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 4 3 டிவைட் பண்ணுறோம். 4 உள்ள 3 வெளியில் போகணும். எப்பவுமே டினாமினேட்டர் வெளியில் 1 3s are 3 பாயிண்ட் வச்சு 0 0ன்னு எடுத்துட்டு 0 இறக்குறோம். ஸோ 3 3s are 9 பேலன்ஸ் 1 வரும். திருப்பி 3 3s are 9. இந்த மாதிரி 1.333 போயிட்டே இருக்கு. நம்ம இதை டிவைடட் பை என்ன பண்ணணும்னா 1000 பண்ணணும். 1000 பண்ணும்போது இங்கே இருக்கிற பாயிண்ட் இங்கேருந்து 3 பிளேஸ் முன்னாடி போகும். ஆல்ரெடி இங்கே ஒரு நம்பர் இருக்கு, அப்போ 2 0 போட்டு தான் பாயிண்ட் வைக்கணும். ஸோ இப்படி எழுதி இங்கே 3 3 3ன்னு போயிட்டே இருக்கு. நம்ம இதை வந்து என்ன பண்ணலாம்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ் போதும். 4வது பிளேஸ்ல இருக்க நம்பர் 5 விட சின்னதாக இருக்கிறதுனால நம்ம அதை என்ன பண்ணலாம், அப்படியே விட்டுடலாம். அப்போ 0.10 மைனஸ் 0.001 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இவங்களை சப்ட்ராக்ட் பண்ணிட்டா வருது நம்மளோட ஃபைனல் வேல்யூ 0.10. இங்கே 3 டிஜிட் இருக்கு, இங்கே வந்து 2 நம்பர்ஸ் தானே இருக்கு. அப்போ என்ன பண்ணோம்னா இது வந்து லைக் டெசிமலாக மாத்துறது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம 0.100ன்னு எழுதிக்கலாம். இது 0.001. இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே நம்ம பாரோ வாங்குவோம் இல்லையா, இது வந்து 10 ஆகிடும், இது 9 ஆகிடும், இது 0 ஆகிடும். ஸோ இது வந்து 990.0 அப்படின்னு கிடைக்குது. அப்போ 0.099 அப்படின்றது தான் அதோட கரெக்டான மீன் வேல்யூ. ஸோ மெயின் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ஏர் தான் கேட்டிருந்தாங்க. அதை எழுதிட்டு அவங்க என்ன யூனிட் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதி வேல்யூவை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்க டேபிள். அவங்க வந்து நம்பர் ஆஃப் டேஸும் நம்பர் ஆஃப் ஆப்சென்டிஸோட கவுண்ட்டும் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் 40ன்றதை கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது வந்து ஃபைண்ட் த மீன் நம்பர் ஆஃப் டேஸ் அ ஸ்டூடெண்ட் வாஸ் ஆப்சென்ட். மீன் நம்பர் ஆஃப் டேஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட பேசிக்காக 3 மெத்தட் இருக்கு. ஆனால் இந்த கொஸ்டின்ல கிளாஸ் இன்டர்வலை பாருங்களேன், 0 to 6. அப்போ இங்கே வித் வந்து 6 இருக்கு. இங்கே 6 to 10 4 தான் டிஃப்ரென்ஸ். இங்கே 4 டிஃப்ரென்ஸ் இருக்கு, இங்கே 6 டிஃப்ரென்ஸ் இருக்கு, இங்கே 8 டிஃப்ரென்ஸ் இருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து இந்த வித் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா ஸ்டெப் டிவியேஷன் நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. நம்ம இதர் டைரக்ட் மெத்தடோ இல்லை அசியூம்டு மீன் மெத்தடோ நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் எந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்குன்றதை பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் இருக்க கிளாஸ் இன்டர்வலையும் ஃப்ரீக்வன்சியும் எடுத்து அப்படியே எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் எக்ஸை கண்டுபிடிக்கிறோம். எக்ஸை அப்படின்றது வந்து கிளாஸோட மார்க் 0க்கும் 3க்கும் நடுவில் இருக்க நம்பர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணலாம். 0 + 6 6 6 2ஆல் டிவைட் பண்ணால் இந்த 3, 6 + 10 16 16 2ஆல் டிவைட் பண்ணால் 8. இந்த 10ஐயும் 14ஐயும் ஆட் பண்ணால் 24 வரும். டிவைடட் பை 2 பண்ணால் இந்த 12 கிடச்சிது. 14ம் 20யும் ஆட் பண்ணும்போது 34/2 பண்ணால் 17. 20யும் 28யும் ஆட் பண்ணால் 48 டிவைடட் பை 2 பண்ணால் 24 கிடச்சிது. 28ம் 38யும் ஆட் பண்ணும்போது 66 டிவைடட் பை 2 பண்ணால் 33. 38யும் 40யும் ஆட் பண்ணும்போது 78 டிவைடட் பை 2 பண்ணும்போது 39. ஸோ எக்ஸை எழுதியாச்சு. இப்போ நம்ம அசியூம்டு மீன் ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே 17 இருக்கு.
இங்கே கிளாஸ் இன்டர்வல்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இதை மைனஸ் பண்ணாலும் நம்மளுக்கு திருப்பியும் பிக் நம்பர் தான் வரும். 14 வரும், 9 வரும், மறுபடியும் 17, 39 மைனஸ் பண்ண திருப்பியும் பிக் நம்பர்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ ஈஸியாக சால்வ் ஆகாது. எப்படி பண்ணாலும் ஒரே பேட்டர்ன் தான், அதனால டைரக்ட் மெத்தடே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் அட்வைசபிள். எஃப்ஐ எக்ஸ்ஐ கம்ப்ளீட் பண்ணுறது ஈஸி தானே, எல்லாமே குட்டி குட்டி நம்பர்ஸ் தான் இருக்குது. 11 3s are 33, 10 8s are 80, 7 into 12 மல்டிபிள் பண்ணும்போது 7 2s are 14, பேலன்ஸ் 1 84, 4 into 17, 4 7s are 28, balance 2 68, 4 4s are 16, balance 1 96, 3 into 33 99, 39 1s are 39. எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு சமேஷன் எஃப்ஐ எக்ஸ்ஐயோட வேல்யூ வேணும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 499 கிடைக்குது. அதேமாதிரி சமேஷன் எஃப்ஐ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 40. ஏன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் 40ன்றது ஆல்ரெடி கொஸ்டின்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மீனோட பேசிக் ஃபார்முலா எக்ஸ் பார்ஸ் ஈக்குவல் டு சமேஷன் எஃப்ஐ எக்ஸ்ஐ பை சமேஷன் எஃப்ஐ அப்படின்றது தான். இதில் அப்ளை பண்ணிக்கலாம். எஃப்ஐ எக்ஸ்ஐயோட சமேஷன் வேல்யூ 499 டிவைடட் பை சமேஷன் எஃப்ஐயோட வேல்யூ இங்கே 40 இருக்குது. ஸோ ரெண்டு பேரையும் டிவைட் பண்ணிக்கலாம். 4ஆல் டிவைட் பண்ணி நீங்கள் பாயிண்ட் கூட தள்ளி வச்சுக்கலாம். 12.475 வருது. நம்ம ரவுண்டட் ஆஃப் பண்ணிட்டோம்னா 12.48 அப்படின்னு எழுதிக்க முடியும். இதில் வந்து மீன் நம்பர் ஆஃப் டேஸ் கேட்டிருக்காங்க. அப்போ வந்த ஆன்சரை நம்பர் ஆஃப் டேஸில் எழுதி ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணுங்கள். 9th கொஸ்டினில் பாருங்கள், லிட்ரஸி ரேட் கொடுத்துருக்காங்க 45 to 55, அடுத்து 55 to 65, அதாவது 65 65 to 75. இது வந்து கண்டினியூஸ் இன்டர்வலாக தான் இருக்குது. 55ல் முடிஞ்சிருக்கு, 55ல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இன்டர்வல்ஸ் கரெக்டாக இருக்குது. நம்பர் ஆஃப் சிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த மீன் லிட்ரஸி ரேட்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க லிட்ரஸியை வந்து கிளாஸ் இன்டர்வல்னும் சிட்டிஸை எஃப்ஐனும் எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்ஐ கண்டுபிடிக்கணும். எக்ஸ்ஐனா கிளாஸ் மார்க்கு, அதாவது ரெண்டு இன்டர்வலுக்கும் நடுவில் இருக்க நம்பர். 45க்கும் 55க்கும் நடுவில் வர்ற நம்பர் வந்து 50. இது டேரெக்டாகவும் எழுதலாம். இல்லை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 100 வருது. 100 2ஆல் டிவைட் பண்ண 50 அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ 55க்கும் 65க்கும் நடுவில் வந்து 60 இருக்கும். இங்கே வந்து 70 80 90, ஏன்னா எல்லா இன்டர்வல்ஸும் ஒரே கேப்பில் தான் இருக்காங்க. எக்ஸைஸ் வேல்யூஸ் வந்து லார்ஜாக இருக்கிறதுனால இதை ரெடியூஸ் பண்ணிவிட்டு மல்டிபிள் பண்ணிடலாம். எக்ஸையில் நடுவில் இருக்க ஒரு நம்பரை வந்து ஏன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த 70 யூஸ் பண்ணி இந்த எக்ஸையில் இருக்க எல்லாரையும் மைனஸ் பண்ண போகிறோம். அதாவது 50 - 70, 60 - 17 பண்ணணும். 50ல் 70 மைனஸ் பண்ணால் -20, இது -10, இது 0, இது 10, இது 20 அப்படின்னு கிடச்சிரும். 0க்கு மேலே நெகட்டிவும், கீழே வந்து எப்போவுமே பாசிட்டிவ் தான் கிடைக்கும். இங்கே இருக்கிற கிளாஸ் மார்க் ஒரே கிளாஸோட வித்து ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். 10 கேப்பில் இருக்குது. இவங்க எல்லாரும் 10ஆல் டிவைட் ஆகுறதுனால டிஏஏ 10ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். இப்போ இது -2, இது -1, இது 0, இது 1 2 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே இதை நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியாது. இப்போ எஃப்ஐயும் யூஐயும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம எஃப்ஐ வந்து யூஸே பண்ணியிருக்க மாட்டோம். அது மல்டிப்ளிகேஷன். இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 3 2s are 6, மைனஸ் இருக்கிறதுனால -6, 10 1s are 10, 0 into anything 0, 1 8s are 8, 3 2s are 6. இவங்க ரெண்டு பேரும் நெகட்டிவ்ல இருக்கிறதுனால ஆட் பண்ணால் -16 கிடைக்கும். இவங்க ரெண்டு பேரும் பாசிட்டிவ்ல +14, -16 +14 ஆட் பண்ணும்போது நமக்கு -2 கிடைக்குது. இதான் சமேஷன் எஃப்ஐ யூஐயோட ஃபைனல் வேல்யூ. இங்கே சமேஷன் எஃப்ஐயில் இருக்க எல்லாரையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 35 சிட்டிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது 35 வரும். ஆட் பண்ணால் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடில் மெயினோட ஃபார்முலா ஏ வந்து நம்ம இங்கே மைனஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ஏ இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். டிவைடட் பை 10, அதாவது இந்த கிளாஸோட சைஸ் வச்சு டிவைட் பண்ணோம். அதுதான் ஹெச். அந்த ஹெச் தான் இங்கே மல்டிப்ளை ஆயிருக்கு. எஃப்ஐ யூஐயும் கண்டுபிடிச்சாச்சு, எஃப்ஐயும் கண்டுபிடிச்சாச்சு. சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஏக்கு பதிலாக நம்ம சப்ட்ராக்ட் பண்ண இந்த 70 ப்ளஸ் எஃப்ஐ யூஐ -2 இருக்கு. சமேஷன் எஃப்ஐ 35 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. 35 இங்கே மல்டிபிள் பை ஹெச்சோட வேல்யூ கொஸ்டினில் 10 இருக்குது. 10 எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே வந்து 5 டேபிளில் வரும். கேன்சல் பண்ணிக்கலாம். 5 2s are 5 7s are கிடைக்குது. 70, 2 2s are 4, மைனஸ் இருக்கிறதுனால -4/7. இது எப்பவுமே எல்சிஎம் எடுக்காமல் இதை டிவைட் பண்ணி டெசிமல் ஃபார்ம் பண்ணிட்டு இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு சம் கொஞ்சம் ஈஸியாகவே சால்வ் ஆகிடும். 4ஐயும் 7ஐயும் டிவைட் பண்ணுறோம். 4 உள்ள எடுத்துட்டு 7 வெளில எடுத்துக்கிறோம். ஸோ இது 10ஆவதுனால 0.0, 7 5s are 35, பேலன்ஸ் 5. அடுத்து 0 எடுத்துக்கிறோம். 7 7s are 49, பேலன்ஸ் 1. 0 எடுத்துக்கிறோம். 7 1s are 7. ஸோ இது போயிட்டே இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு 2 டிஜிட் எடுத்துக்கிறோம். 3வது டிஜிட் வந்து 5ஐ விட கம்மியாக இருக்கிறதுனால நம்ம அதை அப்படியே விட்டுடலாம். ஸோ 70 - 0.57 அப்படின்றது சப்ட்ராக்ட் பண்ணும். எப்போவுமே ஒரு ஃபுல் நம்பர்லேருந்து ஒரு டெசிமல் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஸோ ஃபஸ்ட் அந்த ஃபுல் நம்பரை எழுதி ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். இப்போ 70.00ன்னு எழுதிட்டு இங்கே 0.57
57 இப்படி எழுதுங்க. இதை 3 வரும், சப்ட்ராக்ட் பண்ணால் இங்கேருந்து பாரோ வாங்கின அப்புறம் இது 954 கிடச்சிருக்கும். இது 9 இருக்கும். ஸோ 9 இங்கே ஆல்ரெடி ஒன்று பாரோ பண்ணிட்டதுனால 6 இருக்கும். அப்போ 69.43 அப்படின்றத நம்மளோட ஃபைனல் வேல்யூ. கொஸ்டினில் வந்து லிட்ரஸி இன் பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபைனல் ஆன்சரில் பர்சன்டேஜ் அப்படின்றத இங்கே இன்க்ளூட் பண்ணிடணும். ஸோ the மெயின் லிட்ரஸி ரேட் தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ the மெயின் லிட்ரஸி ரேட் இஸ் நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் போட்டு பர்சன்டேஜ் கொடுங்க. ஏன்னா கொஸ்டினில் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் டேஸ் கேட்டாங்கன்னா ஆன்சரில் டேஸ், ருபீஸ்னா ருபீஸ், அந்த யூனிட் வந்து கண்டிப்பாக கேரி ஓவர் பண்ணுங்க. இங்கே இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ்ன்றதால பர்சன்டேஜ் எழுதி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் போடுவோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.